கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், பெரிய காத்தை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் ஒரு அற்புத நாள். இந்த நாள் நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருகிற நாள். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு நல்ல தகவல் வருகிற நாள். நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு யாராவது பார்க்க போகிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறீங்கன்னா அங்கே நன்மையான காரியம் உங்களுக்கு நடக்கும். நல்லது காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:16. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என்பதில் பற்கடிக்கிறார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோடு சேர்ந்து கொண்டு என்பதில் பற்கடிக்கிறார்கள். அப்படின்னா அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரர்கள் அப்படின்னா அவங்க சாப்பாட்டுக்காக அவங்களுக்கு பிழைப்பு நடப்பதற்கு மற்றவங்களுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தன்ட்ட போய் இனி ஒருத்தனை தப்பாக பேசினா அவன் இவனை என்கரேஜ் பண்ணிடுவான். ஒரு குடும்பத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து 4 குடும்பத்தை குறை சொல்லி அவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க, நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி பாருங்கள். உடனே இந்த நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க உடனே அவங்க வீட்டில் இருக்க பொருளை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த கிராமத்தில் அப்படிலாம் நடக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி மக்கள் யாரு கூட சேருவாங்கன்னா, அந்த பரியாசம் பண்ணுறவங்க, தீமை செய்கிறவங்க கூட தான் அவங்க வாழ்வாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. பாருங்களேன், நல்லது செய்யணும் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்க கூட சேருவாங்க. கெட்ட செய்யணும் உள்ள கூட்டம் இருக்குது, அது அவங்க கூட தான் சேரும். அவன் சேர்ந்து என்ன பண்ணுவான்னா இன்னும் மற்றவங்களை விரதமாக தீமை செய்ய பார்ப்பான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பத்துக்காக இச்சம் பேசுகிறாங்க. தன்னை வாழ்க்கையில் ஏதோ சாப்பாடு துணிக்காக வேலை செய்யாமல் சாப்பிட்றதுக்காக 4 பேரை பற்றி குறை சொல்லி மற்றவங்கள்ட்ட போய் பேசி தன்னுடைய ஆதத்தை தேடுற மக்கள், அவங்களால நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவங்களோடு பேசுகிறாரு. அப்படிப்பட்ட மக்களை உங்களை விட்டு விலக்குவார். அவங்களுடைய தீமைகள் உங்களை அணுகாதபடி காத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட கூட்டம் உங்களை சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்வார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். அப்பத்திற்காக இச்சகம் பேசி பரியாசக்காரோடு சேர்ந்து கூட்டம் கொடுக்கிற கூட்டம் அது உங்களை விட்டு அகன்று போகும். இயேசப்பா உங்களை நேர்த்தியை நடத்துவார், நேர்மையை நடத்துவார். அதிசயங்களை பார்ப்பீங்க. ஜெபம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்று கேட்ட வார்த்தைக்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிசயமாக நடத்துங்க. பாடுகள், கஷ்டம், வியாதி, நெருக்கம் எல்லாம் விலகட்டும். உபத்திரங்களை மாற்றி போடுங்க. சமாதானத்தை கொடுங்க. குறிப்பாக இன்றைக்கு பிறநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பத்தையும் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் பலவிதமான காரியங்களுக்கு உடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்காங்க. அந்த ஜெப குறிப்புகளை அங்கீகரியும், ஆசீர்வதியும். அதன் மூலம் பெரிய பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.